Hi students, welcome to UDMAX. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட செக்லிஸ்ட். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து 5 மார்க்கோட செக்லிஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஈச் சாப்டர் வைஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸோட செக்லிஸ்ட். ஸோ என்னென்ன மாடலில் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஃபாலோ ஆகும் அண்ட் எது இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ அந்த மாடல் ரிலேட்டட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன மாடலில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வரும்னா அட்ஜாயின் கேட்பாங்க, இன்வர்ஸ் காஸ் ஜார்டன் மெத்தட். ஸோ ஃபைண்ட் த இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டன் மெத்தட் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா இது 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ நார்மலாக ஒரு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா காஸ் ஜார்டன் மெத்தடில் வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ரோ எக்லின் ஃபார்முக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இது ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் ஃபாலோ ஆகிற கொஸ்டின்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டிங்கன்னா அந்த நேராக இருக்க செக்லிஸ்ட்டை வந்து ஒரு டிக் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து படித்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம் என்னென்ன இருக்குன்னா 1.1ல் செகண்டில் ஃபர்ஸ்ட் சம், 9th சம், 10th சம், 3rd சம், 4th சம், 5th சம். அண்ட் 1.2ல் தேர்ட் சம், தேர்டில் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். 1.3ல் வந்து ஃபர்ஸ்ட் சம், ஃபோர்த் சம். 1.4ல் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 1.2, 1.3, 1.6, 1.13, 1.8, 3, 1.22, 1.17, 1.11, 1.23, 1.19, 1.20, 1.8, 1.9, 1.18, 1.5. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாடல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாப்டர் 2ல் வந்து என்னென்ன மாடல் கேட்பாங்க அப்படின்னா சாப்டர் 2 வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் சாப்டர் 2ல் தான் இருக்குது. ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா மாடல்ஸையும் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை. ஸோ ஐ பவர் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை சமேஷன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் எவாலுவேட் இன்வர்ஸ். எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு. அண்ட் இன்வர்ஸ். ஸோ ஜெட் இன்வர்ஸ் அந்த மாதிரி ஃபைண்ட் ஜெட் ப்ளஸ் ஜெட்டு, Z minus Z. ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரும். அண்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸு, மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. போலார் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. க்ளோசஸ்ட் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு எந்த பாயிண்ட் வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அண்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ ட்ரையாங்கிள் லாங் ஆஃப் இன்இக்வாலிட்டி, ஸ்கொயர் ரூட்டு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டு சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாடல் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது. அண்ட் இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம் வந்து 2.1ல் 4th சம், 2.2ல் 3rd சம், 2.4ல் 7th சம் அண்ட் 4th சம், 2.5ல் 10th 3rd சம். அண்ட் 2.6ல் வந்து 3rd சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் சம், 2.7ல் வந்து 4th, 3rd, 5th சம். அண்ட் 2.8ல் வந்து 5th சம், 6th சம், 7th சம், 8th சம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 2.12, 2.13, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.17, 2.11, 2.13. ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல் வந்து என்னென்ன மாடல் கேட்பாங்க அப்படின்னா சாப்டர் 3லேயும் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக சாப்டர் 3ல் கேட்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் த கியூபிக் ஈக்குவேஷன் யூசிங் ரூட்ஸ் கொடுத்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஏதாவது ரூட்ஸ் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ப்ரூவ்ஸ் டைப்பு, சால்வ் த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதோட வேல்யூ ரூட்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் எக்ஸாமைன் ஃபைண்ட் ஆல் த ரியல் நம்பர்ஸ், பாசிபிள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ். ஸோ இந்த மாடலில் தான் உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் செட்டப் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாடலில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா 3.1ல் 3rd சம், 5th சம், 9th சம். 3.2ல் செகண்ட் சம், 3rd சம். 3.3ல் 7th சம், ஃபர்ஸ்ட் சம். 3.5ல் ஃபர்ஸ்ட் சம், 4th சம், 6th சம். 3.6ல் வந்து 4th சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 3.1, 3.3, 3.12, 3.13, 3.19, 3.20, 3.7, 3.10, 3.16. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 3rd சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் 3rd சாப்டர் வந்து
2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு நல்லா பார்க்கணும். ஏன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ 7ல் வந்து 2 வந்து நீங்கள் இந்த சாப்டர்லேருந்தே கவர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் வந்து எதோ ஒரு 2 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்காக கேட்கலாம். ஸோ என்னென்ன 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குன்னா, பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, பிரின்சிபல் வேல்யூ இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அண்ட் ஸ்டேட் த ரீசன், ஜஸ்டிஃபை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் தான் வந்து சாப்டர் 4ல் இருக்குது. 4.1ல 4th sum, 5th sum, 7th sum, 4.2ல 5th sum, 4.3ல first sum, 4th sum, 4.4ல second sum, 4.5ல third sum. An example பொறுத்தவரை 4.4, 4.9, 4.10, 4.13, 4.18, 4.16, 4.21, 4.19, 4.12, 4.24, 4.25, 4.15, 4.17, 4.8. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு பார்க்கணும். ஆனால் சம்ஸ் வந்து சின்ன சின்ன சம்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எய்தர் 2 மார்க்கில் வரலாம், இல்லைனா 3 மார்க்கில் வரலாம். அண்ட் சாப்டர் 5 பொறுத்தவரை கண்டிப்பாக இதில் ஒரு 2 மார்க் அண்ட் 3 மார்க் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஸோ சின்ன சின்ன ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் வந்து 5 மார்க்கில் ஃபாலோ ஆயிடும். ஸோ அதை விட்டுட்டு அதர் சம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் ஃபாலோ ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, ஸோ ஒரு ஃபோக்கஸ் வேர்டெக்ஸ் கொடுத்துட்டு அது மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் சம்ஸ்லாம் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் தான் ஃபாலோ ஆகும். ஸோ 5.1ல ஃபர்ஸ்ட் சம், 5th சம், 11th சம், 8th சம், 5.2ல தேர்ட் சம், ஃபர்ஸ்ட் சம், 6th சம், 5.4ல 8th சம் அண்ட் 7th சம். ஸோ 5.5ல இருக்கிறது எல்லாமே வந்து 5 மார்க்ஸ் தான். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 5.15, 5.12, 5.9, 5.16, 5.31, 5.23, 5.24, 5.14, 5.18, 5.16, 5.25, 5.33, 5.32, 5.34, 5.36. கண்டிப்பாக இந்த செட்டு பாருங்கள். இந்த செட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 5.1, 5.2ல வந்து கொஞ்சம் சம்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி 5.4லேயும் 2-3 சம்ஸ் தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து 5 மார்க் தான் ஃபாலோ ஆயிரும். ஸோ அதனால் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்டர் 5 வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு ஒரு வாட்டி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து 7ல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற சம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ ஆகிடும். உங்களோட சாப்டர் வந்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் வந்து மாடல்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இது எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ சாப்டர் 1ல் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே இந்த செட் வந்து உங்களுக்கு ஈஸி. 6.1ல் மேக்னிடியூட், ஒர்க் டன், டார்க்கு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி. எல்லாம் ரிப்பீட்டடாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோப்ளானர், ஆங்கிள் பிட்வீன் சம்ஸ், அண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel லைன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம்ஸ், அண்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன், அண்ட் ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் ரெண்டுக்குமே வந்து செப்பரேட் ஃபார்முலா இருக்குது. லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர், ஸோ எல்லாத்துக்குமே வந்து கீழே நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதில் இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி கிராக் சீரீஸில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்குற ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ என்னென்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க தேர்ட் சம், 11th சம், 14th சம், அண்ட் 6.2, 6.3 நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள், ஒன்லி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சம் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டாலே எக்ஸாமில் அந்த மாடல் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து 6.2, 6.3 வந்து நான் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். 6.4 வந்து 5, 9, 8. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 6.15, 6.14, 6.20, 6.28, 6.21, 6.49, 6.13, 6.35, 6.19, 6.4, 6.28, 6.55, 6.54. ஸோ இதுதான் வந்து இந்த மாடல் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம். அண்ட் சாப்டர் 7ல் உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து சீரீஸ் தான். ஒன்று சீரீஸு இல்லை தியரம். ஸோ அதுதான் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸாக கேட்குறாங்க. ஸோ என்னென்னா டெய்லர் சீரீஸ், மெக்லரன் சீரீஸ், எல்ஹாபிட்டல் ரூல், ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூஸ் தியரம், அப்புறம் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட். ஸோ இதுதான் வந்து 7th சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ என்னென்ன மாடல்னால் வந்து 7.4ல் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதெல்லாமே வந்து 2 மார்க்ஸ், இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ். அண்ட் எக்ஸசைஸில் வந்து 7.5ல் வந்து ஃபர்ஸ்ட் சம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 7.30, 7.50, 7.3, 7.16, 7.20, 7.25, 7.42, 7.34, 7.36, 7.29. ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்.
3 மார்க்ஸ்க்கு வந்து 7.1ல 4th sum, 7.2ல 3rd sum, 4th sum, 10th sum, 7.3ல 5thல second subdivision, 7.5ல first sum, 7.7ல செகண்ட்ல third subdivision, 7.9ல first sum. அதே மாதிரி 7.8ல வந்து second sum. எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 7.52, 7.4, 7.11, 7.28, 7.30, 7.40, 7.68, 7.32 and last 7.59. ஸோ இதுதான் வந்து இதுலேருந்து கேட்குற 2 marks and 3 marks. சாப்டர் 7ம் வந்து அதிகமாக 2 marks and 3 marksல ஃபாலோ ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 mark ஒரு 3 mark இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டர் நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சாப்டர் 8. சாப்டர் 8ல வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன், அப்புறம் டிஎஃப் டெல்டா எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் டிஃப்ரென்ஷியல். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் செயின் ரூல். ஸோ இதுதான் வந்து சாப்டர் 8ல இருக்க மாடல்ஸ் ஆஃப் சம்ஸ். ஸோ 8.5ல வந்து ஃபர்ஸ்ட் சம், 8.7ல வந்து செகண்ட் சம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 8.7, 8.2, 8.16, 8.21 இது எல்லாமே வந்து உங்களோட 2 marks செட். 3 marksை பொறுத்தவரை 8.2ல 10th sum, 8.4ல 4th sum, 8th sum, 8.7ல வந்து 4th sum, 5th sum, second sum, 8.1ல 6th sum, 7th sum, 3rdல first subdivision. எக்ஸாம்பிள் வந்து 8.15. அண்ட் சாப்டர் 9 பொறுத்தவரை எல்லாமே இன்டிகிரல் தான். ஸோ எவாலுவேட் மாடல் தான் வந்து உங்களுக்கு 2 marks and 3 marksல கேட்பாங்க. எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 9.6ல வந்து ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம், செவன்த் சம். 9.7ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 9.25, 9.44, 9.7, 9.42, 9.69, 9.47. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட 2 marks செட். 3 marksை பொறுத்தவரை எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட்ல 4th, 6th சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட்ல 3rd, 4th சப்டிவிஷன். 9.8ல செகண்ட் சம் அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 9.8, 9.2, 9.38, 9.81, 9.37, 9.29, 9.25 அண்ட் 9.10. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல வந்து உங்களுக்கு சால்வ் டைப்பு அண்ட் ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ இந்த 3 செட்டில் தான் வந்து 2 marks and 3 marks அதிகமாக ஃபாலோ ஆகுது. ஸோ என்னென்னா 10.1ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், 10.3ல 8th one, 10.4ல 4th, 5, 6, 10.5ல வந்து 4thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் and 4th subdivision, 8th subdivision. An example பொறுத்தவரையும் 10.51, 10.8, 10.7, 10.3, 10.22. ஸோ இதுதான் வந்து உங்களோட 2 marks செட். 3 marks பொறுத்தவரையும் 10.2ல செகண்ட் சம், 10.5ல 4thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4th subdivision, 6th subdivision, 10.7ல 12th sum. எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 10.9, 10.20, 28, 22 and 10.10. ஸோ இதுதான் வந்து உங்களோட 3 marks செட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 11 and 12. ஸோ சாப்டர் 11 and 12ல வந்து எய்தர் ஒன்று 2 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்காக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ சாப்டர் 11ல வந்து ரேண்டம் வேரியபிள் மீன் வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த மாடலில் கேட்டால் சாப்டர் 11ல வந்து ஒரு 2 mark ஒரு 3 mark கேட்டுடலாம். ஸோ அந்த மாடலில் வரும். ஸோ என்னென்னா 11.2ல வந்து 4th sum, 11.4ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் 6th sum, 11.5ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், 11.3ல 6th sum. எக்ஸாம்பிள் வந்து 11.19, 11.21. அதே மாதிரி 3 marksை பொறுத்தவரையும் எக்ஸசைஸ் 11.4ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், 11.5ல 8th, 9th, 3rd, 7th, 11.4ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 11.21, 11.18, 11.11, 11.13. ஸோ இதுதான் வந்து உங்களோட 2 marks and 3 marks. ஸோ சாப்டர் 11யும் கண்டிப்பாக வந்து 2 marks and 3 marksக்கு நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, ட்ரூத் டேபிள். ஸோ அந்த மாடலில் தான் வருது. எய்தர் ஒன்று 2 மார்க்காக கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்காக கேட்கலாம், இல்லை ட்ரூத் டேபிளில் வந்து 2 மார்க்காவோ 3 மார்க்காவோ அந்த மாதிரி உல்ட்டா பண்ணி கேட்கலாம். ஸோ என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படின்னா 12.1ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், 12.2ல 6thல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 12.6, 12.13, 12.12, 12.8, 12.17. அண்ட் 3 marksை பொறுத்தவரை எக்ஸசைஸ் 12.2ல வந்து 8th, 4th, 10th, 7th, 14th.
அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 12.17, 12.18, 12.16, 12.6. ஸோ இதுதான் வந்து உங்களோட சாப்டர் 12ல் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் செட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் வைஸ் இந்த மாடல் சம்ஸ்லாம் பார்த்துட்டிங்களான்னு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ பார்க்கலன்னா அந்த மாடல் ரிலேட்டட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்போ தான் எந்த மாடலையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் ஃபுல்லாக எல்லாமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட் விஷஸ்.